இப்போதைய பாஜகவுடைய இரண்டு மிகப்பெரிய தூண் அப்படின்னா ஒன்னு மோடி, இன்னொன்னு அமித்ஷாவும் தான். இன்று மோடி பிரதமராக வலம் வருவதற்கு கட்சியின் தேசிய பிரச்சனையிலிருந்து உள்ளூர் உட்கட்சி பிரச்சனை வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணி அடுத்தடுத்த வெற்றிக்காக கூட்டணியை காப்பாற்ற வியூகங்கள் வகுத்து கொடுப்பவர் அமித்ஷா. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மோடி, அமித்ஷா என்ற இரண்டு பேரின் பெயர் அடிபடாமல் எந்த ஒரு அரசியல் நகர்வுமே இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இந்த நிலையில மோடியின் சிறந்த தலைமை பண்புகள் பற்றி பிரபலமான தேசிய ஆங்கில தொலைக்காட்சிக்கு அமித்ஷா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடியை போன்று பொறுமையாக எதையும் கவனமாக காது கொடுத்தும் கேட்கும் நபரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. மோடியின் இந்த குணத்தை எப்போதுமே நான் வியந்து பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு மீட்டிங்லயுமே சரி, எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு கடைசியில தான் அவர் பேசுவார். அவர்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. பாராளுமன்றத்துல எல்லோருடைய பேச்சுக்குமே அவரு அனுமதி கொடுப்பாரு. எதிர்கட்சியினர் வைக்கிற அந்த விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி விசாரித்து பரிசீலனை செய்வார். அனைத்து துறைகளுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்பாரு. மக்கள் நலன் அப்படின்னு வந்துட்டா கடுமையாகவும் கராராகவும் சமரசமே இல்லாம நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் தான் மோடி. கடந்த 24 வருடங்களாக விடுமுறையே எடுக்காத ஒரு நபர் இருக்கிறாருன்னா அது மோடி தான். அந்த மாதிரியான அர்ப்பணிப்பு குணம் சும்மா வரவே வராது. மக்களுக்காகவே தன்னை யாரு அர்ப்பணிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். இதுவரைக்கும் பாரதத்தின் பிரதமர்களாக இருந்தவர்கள்ல மிகவும் பிரபலமான பிரதமர் மோடின்னு இந்த உலகம் பாராட்டுது. பிரதமராகவும் முதலமைச்சராகவும் நீண்ட காலம் அந்த பதவிகளில வகுத்தவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி தான். வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைகள், வளர்ச்சிகள் அனைத்துமே மோடியின் ஆட்சி காலத்துலதான் நடந்திருக்கு. இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரே பிரதமர் மோடி தான்னு நான் உறுதியா சொல்லுவேன். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் முதுகெலும்பு இல்லாம இருந்தது. அதுக்கு முதுகெலும்பு கொடுத்த ஒரே தலைவர் மோடி அப்படின்னு மோடி குறித்து மிக பெருமையா பேசி இருக்கிறாரு அமித்ஷா. அமித்ஷாவுடைய இந்த பேட்டியை கேட்ட நிறைய பேரு, இதையெல்லாம் நாம கேட்க வேண்டியது காலத்தின் கொடுமை, இப்படி இன்னும் எதையெல்லாம் கேட்க போறோமோ அப்படின்னு சிலர் புலம்பிட்டு தான் இருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.